நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லைன்னா முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அம்மன் கோவிலுக்கு, சிவன் கோவிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள், நிறைய பேர், பெரியவங்க, மடாதிபதிகள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க. அவங்க பெரியவங்க சொன்னதுனாலேயும் நம்ம தாய் தந்தையர்கள் சொன்னதுனாலேயும் நிறைய கோவில்களுக்கு நம்ம போகிறோம். ஆனால் கோவிலுக்கு போகும்போதே முருகா முருகா கோவிந்தா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில்களில் பார்க்க வேண்டிய முக்கியமான சமாச்சாரங்களில் நம்ம பார்க்கறது இல்லை. கோயிலுக்கு போனோமா, சாமியை கும்பிட்டோமா, தீர்த்தம் கொடுத்தாங்களா, பிரசாதம் வாங்கினோமா, வீட்டுக்கு வந்து சேர்ந்தோமா, ஏதோ ஒரு பயிற்சி நம்ம போகணும், ஒரு கடமை அப்படின்னு சொல்லி செய்கிறமே ஒழிய ஒவ்வொரு கோயிலினுடைய தரம் என்ன, ஒரு பொருளுக்கு எப்படி ஐஎஸ்ஐயோ அந்த மாதிரி அந்த கோவிலினுடைய தரம், இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல குறித்து வச்சுருக்காங்க, மறைச்சி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உலகமே மர்மமான உலகம், அந்த மர்மமான உலகத்தின் அதிபதி தான் விநாயகப் பெருமான். அப்படிப்பட்ட விநாயகரை வழிபட்டு இந்த கோவில்களின் ரகசியம் என்ன, மர்மம் என்ன பார்ப்போம். களபச்சந்தாமரை பூம்பாதச்சிலம்பு பல இசை பாட புல்லரை ஞானும் பூந்துயிலாடையும் வண்ணமருங்கு வளர்ந்தழகரிப்ப சீரக்களபச்சந்தாமரை பூம்பாதச்சிலம்பு பல இசை பாட பொல்லரை ஞானும் பூந்துயிலாடையும் வண்ணமருங்கு வளர்ந்தழகரிப்ப பேழை வயிறும் பெரும் பாரக்கோடும் வேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும் பேழை வயிறும் பெரும் பாரக்கோடும் வேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும் நாதவாயும் நாலிருபுயமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமே ஞான அற்புதம் நின்ற கற்பகக்களிலே முப்பழும் நுகரும் சிகவாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தல் உழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடாவகைதான் மகிழ்ந்தன கருளி
கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டாவுபதேசம் புகட்டிய செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இல்புரு கருணை இனிதெனக் கருளி கருவிகளோடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடில்தே தலமுறு நான்கும் தந்தெனக் கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக்கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்தங்கிசை நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைவிங்கலையும் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் ஆவில் உணர்த்தி குண்டலிகதனில் கூடிய கசுவை விண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்த அமுத நிலையும் வாதித்தன் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தில் 2 நிலையும் உடற்சக்கரத்தில் உறுப்பையும் காட்டு ஷண்முகத்தூலம் சதுர்முகச் சூக்கம் எண்முகமாக இனிதெனக் கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினிக்க பாலவாயி காட்டியிருத்தி முக்தியினிதெனக் கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எங்கள் சிந்தை தெளிவித்து இருள் வெளி 2ற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தழுத்திய செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழிகாட்டி சத்தத்தினுள்ள சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ள சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலிக்கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ள காட்டி வேடமும் நீரும் இளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தில் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை காண்ட வித்தக விநாயக விரை கழல் சரணே வித்தக விநாயக விரை கழல் சரணே வித்தக விநாயக விரை கழல் சரணே. ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம். அந்த கோவில்களுக்கு போகும்போது ஒவ்வொரு கோவிலினுடைய ரகசியங்கள் அங்கங்கே பொறிச்சு வச்சுருப்பாங்க.
அதாவது நீங்கள் இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, சில பொருட்கள் வாங்குறீங்க, அதனுடைய ஐஎஸ்ஐ நம்பர் போட்டிருப்பாங்க, எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர் போட்டிருப்பாங்க. இதனுடைய தரம் என்ன, அந்த பொருளோட தரம் என்ன, அந்த பொருளோடைய கண்டென்ட் என்ன, என்னெல்லாம் சேர்ந்துருக்கு, அது உடம்புக்கு என்ன விதமான உயிர் சத்துக்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதி வச்சுருப்பாங்க. இது விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களை அதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு நமக்கு சாஸ்திரங்களில் சொன்னது பின்னாடி வர்ற சந்ததிகள் இதையெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோவில்கள்லையும் சிலைகளிலேயே அங்கே இருக்கும் சிற்பங்கள்லேயே இதையெல்லாம் குறித்து வச்சுட்டு போயிருக்காங்க. இதை நமக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. குறிப்பாக சூத்திரம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம். அதை நூல்னு சொல்லிட்டு சாஸ்திரங்களில் சொல்லுவாங்க. அந்த நூலை நம்ம பிடிச்சோம்னா அந்த கோவிலுடைய ரகசியம் தெரியும். அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா. அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா. காற்று வானம் பூமி எல்லாம் காணும்போது சிவம்தானடா. அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா. அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா. அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா. அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா. எத்தனையோ சித்தர் இங்கே சிவநிலை தேடினார். முக்தி தரும் மோட்சம் தரும் திருவடி பாடினார். எத்தனையோ சித்தர் இங்கே சிவநிலை தேடினார். முக்தி தரும் மோட்சம் தரும் திருவடி பாடினார். நித்தம் ஓதும் நெஞ்சே ஒரு அஞ்செழுத்து மந்திரம், சுற்றி நின்று காக்கும் அருள் ஜோதியான மந்திரம். ஆதிமூலம் ஜோதி, ஆதிமூலம் ஜோதி. அந்த ஒளியினில் உனக்கொரு வழி உண்டு பாரடா. காற்று வானம் பூமி எல்லாம் காணும்போது சிவம்தானடா. அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா. அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா. பெற்றவளும் சொந்தம் இல்லை, வறுமையில் வாடினால். சொத்து சுகம் இன்பம் இல்லை, நரை திரை கூடினால். பெற்றவளும் சொந்தம் இல்லை, வறுமையில் வாடினால். சொத்து சுகம் இன்பம் இல்லை, நரை திரை கூடினால். உடன் வரும் சொந்தம் அவன் திருவருளொன்றுதான். உயிர் துள்ளும் இன்பம் அருள் ஆலயம் ஒன்றுதான். அச்சமில்லை நெஞ்சே, அச்சமில்லை நெஞ்சே. சிவன் திருவடி நிழலினில் உயிர் இளைப்பாருமே. காற்று வானம் பூமி எல்லாம் காணும்போது சிவம் தானடா. அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா. அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா. காற்று வானம் பூமி எல்லாம் காணும்போது சிவம்தானடா. அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா. அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா.
சிவன் கோவில்களில் மட்டும்தான் இந்த பிரம்மசூத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த குறியீடு வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி வச்சுருக்காங்க. அந்த சுவாமிக்கு வந்து லிங்கத்தில் அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த லிங்கத்தில் ஒரு சில குறியீடுகள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த குறியீடு என்ன, எதுக்காக அந்த லிங்கத்தில் அதை குறிப்பிட்டிருக்காங்க, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அதுக்கு பேர் என்ன? ஏதோ ஒரு கோடு மாதிரி அப்படி போயிட்டு வருது, ஒரு நாகம் மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்குவோம். ஆனால் அதுக்கான உண்மையான விளக்கம் யார் சொல்லுவாங்க, யாரை கேட்க? அதுக்காக தான் இந்த விளக்கேற்றும் நேரம். அதுக்கு பேர் வந்து பிரம்மசூத்திரம் அப்படின்னு பேர், பிரம்மசூத்திர லிங்கம்னே பேர். இது குறிப்பாக வந்து உங்களுக்கு சிவன் கோயிலில் தான் இருக்கும். சோம சூக்தம், பிரம்ம சூக்தம்னு சொல்லக்கூடிய 2 சூக்தங்கள் இந்த கோவில்களில் மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட கோவில்களில் என்ன பண்ணணும் பேசுவோம். गंगातरंग रमणीय जटाकलापौ गौरी निरंतर विभूषित वामभागं नारायण प्रिय मदंग मदापहारं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं वाचामगोचरमनेक गुणस्वरूपं वागीश विष्णुसुरसेवित पादपीठं वामेन विग्रहवरेण कणत्रबलतं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं शीतांशुशोभितकिरीट विराजमानौ हालेक्षणानलविशोषित पञ्चबाणं नागाधिपारचित भासुरकर्णपूरं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं पञ्चाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसीपुरपतिं भज विश्वनाथं तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपि राजितमप्रमेयं नागात्मकं सकलनिष्कलमात्मरूपं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् आशां विहाय परिहृत्य परस्य निन्दाम् उपेरति च सुनिवार्य मनस्तमाधौ आदाय कृत्कमलमध्यगतं प्रवेशं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं रागादिदोषरहित स्वजनानुरागौ वैराग्यशान्तिनिलयं गिरिजासहायं माधुर्यधैर्यसुभगं गरलाभिरामौ वाराणसीपुरपतिं भज विश्वनाथं वाराणसीपुरपतेः स्तवनं शिवस्य व्यासोक्तमस्तकमिदं पठिता मनुष्या विद्यां श्रियं विपुलसौख्यमनन्तकीर्तिं सम्प्राप्य देहविनये लभते च मोक्षम् विश्वनाथाष्टकमिदं यः पठेत् शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. எப்படிப்பட்ட லிங்கங்களை வேணாலும் நீங்கள் வழிபடலாம், எப்போ வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் நீங்கள் தானங்கள் தர்மங்கள் விளக்கேற்றலாம், அபிஷேகம் செய்யலாம். இந்த பிரம்மசூத்திரம் உள்ள கோவில்கள் பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த கோவிலில் நீ செய்கிற ஒவ்வொரு தானமும் பல கோடி முறை கொடுக்கிற தானமாக அர்த்தம். இங்கே பிரயோகப்படுத்துகிற அந்த மந்திரங்கள் அத்தனையுமே பல கோடி முறை சொன்ன மாதிரி அர்த்தம் அப்படின்னு அதை குறிப்பிட்டுட்டு போயிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய கவனச்சிதறல் எங்கேயாவது இப்படி அப்படி பார்த்து மறந்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் லிங்கத்தின் மீதே அந்த குறியீடு நமக்கு கொடுத்துருக்காங்க. சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது அலங்காரம் பண்ணும்போது அந்த குறியீடு பார்த்த உடனே எப்பா இது பிரம்ம சூத்திரமுள்ள கோவில்ப்பா,
இந்த இடத்துல இப்படியெல்லாம் நாம ஜபங்கள் பண்ணணும், பீஜாட்சரங்களை சொல்லணும், அலங்காரங்கள் செய்யணும், தானங்கள் தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதிமுறைகள் நமக்கு ஞாபகம் வர்றதுக்காக தான் ஒரு ஃபார்முலாவை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை இங்கிலீஷில் சொன்னால் ஃபார்முலா, தமிழில் சொன்னால் பிரம்மசூத்திரம். வினை மாய்க்கும் மூலவனே முக்கண்ணனே, முன்னை வினை மாய்க்கும் மூலவனே முக்கண்ணனே, முத்தமிழ் கலையமுதே கங்கையனே முன்னீஸ்வரனே, முத்தமிழ் கலையமுதே கங்கையனே முன்னீஸ்வரனே, முன்னை வினை மாய்க்கும் மூலவனே முக்கண்ணனே, முத்தமிழ் கலையமுதே கங்கையனே முன்னீஸ்வரனே, முன்னை வினை மாய்க்கும் மூலவனே முக்கண்ணனே. தன்னை உணர வைக்கும் மூர்த்தி தல தீர்த்தமுடன், தன்னை உணர வைக்கும் மூர்த்தி தல தீர்த்தமுடன், தென்னிலத்தில் அருள் துலங்கும் ஆதி சிவனே, தென்னிலத்தில் அருள் துலங்கும் ஆதி சிவனே, தென்னிலத்தில் அருள் துலங்கும் ஈஸ்வரனே, தென்னிலத்தில் அருள் துலங்கும் ஈஸ்வரனே, முன்னை வினை மாய்க்கும் மூலவனே முக்கண்ணனே. தாமரை பொய்கைகளும் தென்னை மரச்சோலைகளும், தாமரை பொய்கைகளும் தென்னை மரச்சோலைகளும், தென்றலோடு தான் இசைந்தே தலையசைக்கும், தென்றலோடு தான் இசைந்தே தலையசைக்கும், பூங்குயிலாய் புள்ளினமும் பாடி வரும் வண்டினமும், பூங்குயிலாய் புள்ளினமும் பாடி வரும் வண்டினமும், புலர்ந்திடும் வைகரையில் தனை மறந்தே பள்ளிசைக்கும், புலர்ந்திடும் வைகரையில் தனை மறந்தே பள்ளிசைக்கும், முன்னை வினை மாய்க்கும் மூலவனே முக்கண்ணனே. ஆனந்த நடம் புரியும் அம்பலவல் நடராஜனும், ஆனந்த நடம் புரியும் அம்பலவல் நடராஜனும், அன்னையாம் பைரவியின் அன்பினிலே கலந்திருப்பான், அன்னையாம் பைரவியின் அன்பினிலே கலந்திருப்பான், தானெனும் மகம் மாய்த்தே சேவடி தொழ வந்தால், தானெனும் மகம் மாய்த்தே சேவடி தொழ வந்தால், தவறாமல் துயர் களைந்தே எக்கணமும் துணை புரிவான், தவறாமல் துயர் களைந்தே எக்கணமும் துணை புரிவான், முன்னை வினை மாய்க்கும் மூலவனே முக்கண்ணனே, முத்தமிழ் கலையமுதே கங்கையனே முன்னீஸ்வரனே,
ஈஸ்வரனே முன்னை வினை மாய்க்கும் மூலவனே முக்கண்ணனே. மற்ற கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் நினச்ச உடனே போகலாம். ஆனால் இந்த பிரம்ம சூத்திரம் உள்ள கோயில்களுக்கு மட்டும் அந்த சிவன் உங்களை அனுமதிச்சா தான் அந்த கோவில்களுக்கே போக முடியும். இன்னையிலேருந்து வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். அந்த கோவிலில் பிரம்மசூத்திரம் இருக்குது சார். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோவிலுக்கு நான் நினச்சி போகணுன்னு இருந்தால் கூட ஏதோ தடங்கல்கள் இது எல்லாம் அந்த கோவிலுக்கு போக முடியல சார். பக்கத்துலேயே சில கோவில்கள் இருக்குது, அந்த கோவில்களுக்கெல்லாம் நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்னா இறைவனது அனுமதி இருந்தால் தான், அப்பாயின்மெண்ட்டு இருந்தால் தான் நீங்கள் பெருமாளை பார்க்க முடியும், அந்த சிவபெருமானை நீங்கள் பார்க்க முடியும். அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு போகக்கூடிய கோவில் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த பிரம்மசூத்திரம் மிக ரகசியம். இந்த கோவில்களில் இனிமேல் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான கோவிலுக்கு வந்திருக்கோம், நினச்சதை சாதிக்கலாம், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் நம்ம ஜெயிக்கலான்னு ஒரு நம்பிக்கையோட என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த பாட்டை கேட்கணும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். சரமாகும் கந்தமாதன புண்ணிய மலை தீவில் வந்து தோன்றிய பூவே சரமாகும் கந்தமாதன புண்ணிய மலை தீவில் வந்து தோன்றிய சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். உயிரெங்கும் உடலெங்கும் உறவான ஈசன் மாமரை லிங்கம் ஒரு லிங்கம் தொழுதாலும் போதும். உயிரெங்கும் உடலெங்கும் உறவான ஈசன் மாமரை லிங்கம் ஒரு லிங்கம் தொழுதாலும் போதும். அருள் பொங்கும் அனுமனும் சீதையும் வேண்டி அருள் பொங்கும் அனுமனும் சீதையும் வேண்டி வைத்த திருலிங்கம் இருலிங்கம் திகழ்கின்ற ஐயன். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். பிறப்பினில் ராவணன்
அந்தணனானான் வென்ற பெருமான் ஸ்ரீராமன் பழி கொள்ளலானான் பிறப்பினில் ராவணன் அந்தணனானான் வென்ற பெருமான் ஸ்ரீராமன் பழி கொள்ளலானான் சிறப்பான நிலை காண சிவ பூஜை செய்தான் சிறப்பான நிலை காண சிவ பூஜை செய்தான் அந்த சேது மாதவர்க்கும் தன் கோயில் இடம் தந்த சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும் சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம். எல்லா கோவில்களிலும் போயிட்டு தீர்த்தங்கள் சுவாமிக்கு அபிஷேகங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய கோவிந்தா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். ஆனால் இந்த கோவில்களில் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணணுன்னா பூஜையெல்லாம் முடித்த பிறகு நிச்சயமாக அங்கே உட்கார்றதுக்கு உங்களுக்கு இடம் இருக்கும். இந்த பிரம்மசூத்திர கோவிலில் நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கும் உச்சாடனங்கள் செய்வதற்கும் தாந்திரிகமான பூஜைகள் செய்வதற்கும் நிச்சயமாக இடம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. எனக்கு மந்திரம் சொல்ல தெரியாது சார், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் தியானம் பண்ணிங்க. எனக்கு தியானம் கூட பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்திக்கங்க. அளவாயிர அந்த மனதை இழுத்து பிடிச்சி அந்த பிரம்மசூத்திரத்தை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாருங்கள். இப்போ தானே பார்த்தீங்க பிரம்மசூத்திரத்தை, அதை கண்ணுக்கு கொண்டு வர முடியாதா? அதை கொண்டு வந்த ஒரு செகண்ட் அந்த பிரம்மசூத்திரத்தோட உங்கள் மனசு சேர்ந்தா அதுதான் ஜெயம். வாயானை மனத்தானை மனத்துணிந்த கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை வாயானை மனத்தானை மனத்துணிந்த கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திருவாளவர் சேயானை தென்கூடல் திருவாளவர் சிவனழியை சிந்திக்க பெற்றேன் நானே சிவனழியை சிந்திக்க பெற்றேன் நானே. பாலினை தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய பாலினை தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை முறுக்கி உள்ளொளி பெருக்கி ஊனினை முறுக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில்ல ஆனந்தமாய உலப்பில்ல ஆனந்தமாய
தேனினை சோரியது புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. தேனினை சோரியது புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். எங்களது அருளுவதே என்னையே, எங்களது அருளுவதே என்னையே. இந்த கோவில்களில் சார் எனக்கு மந்திரம் சொல்ல தெரியாது, இது பண்ண தெரியாது, எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. பணம் இருக்குது சார், நான் வேணால் தானம் பண்ணல சார்னா தயவு செஞ்சு நிச்சயமாக மண்டபத்தில் உட்காந்து கொஞ்சம் வஸ்திர தானம் பண்ண முடியுமா பண்ணுங்க. கல்வி தானம் செய்ய முடியுமா செய்யுங்க. எல்லாத்த விட உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்ய முடியுமா செய்யுங்க. இதுலேயும் இன்னும் ரகசியங்கள் என்ன இருக்குது அப்படின்னா பூமி தானம். இந்த நாலுமே இந்த கோவில்களில் செய்யும்போது 3 பிறவிகளில் உங்களுக்கு எப்படிப்பட்ட தோஷங்கள், தலையெழுத்துக்கள், இது எல்லாம் எப்படி இருந்தாலும் அது எல்லாம் பஞ்சாக பறந்து போய் அந்த சூத்திரம், அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி கிரகங்களினுடைய தாக்கங்கள்லாம் போய் சந்தோஷமாக வாழலாம். சந்தோஷத்துக்கு அடிப்படை என்னங்க? மன நிம்மதி. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருந்தால் நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், நாதன் உள்ளிருக்கையிலே, அதுதானங்க உண்மை, அதுதாங்க பிரம்மசூத்திரம். சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள், சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள். சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள். சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். சிவகங்கை கரையினிலே அழகான தில்லைவனம் அம்மையவள் வாழும் இடம். அழகான தில்லைவனம் அம்மையவள் வாழும் இடம். அன்பு வைப்பார் நெஞ்சகமே, அன்பு வைப்பார் நெஞ்சகமே. அன்னையவள் நாடுமிடம், நாடுமிடம். சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள். சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். சிவகங்கை கரையினிலே உலகத்தை பலம் வருவாள், உள்ளத்தும் நடம் புரிவாள். உலகத்தை பலம் வருவாள், உள்ளத்தும் நடம் புரிவாள். பல நலமும் தந்திடுவாள், பல நலமும் தந்திடுவாள். பாட்டினிலும் வந்திடுவாள், வந்திடுவாள். நடனமிடும் பொற்பாதம் நாவார போற்றிடுவோம். நடனமிடும் பொற்பாதம் நாவார போற்றிடுவோம். சலனமில்லா வாழ்வு பெற, சலனமில்லா வாழ்வு பெற தாயவளை சார்ந்திடுவோம், சார்ந்திடுவோம். சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள். சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். சிவகங்கை கரையினிலே சார் சிவலிங்கம் இது நாள் வரைக்கும் நாங்கள் எவ்வளோ பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு குறி போட்டிருக்காங்க,
அது ஏதோ ஒரு குறி. இதில் இன்னும் நிறைய ரகசியம் இருக்குது சார். பிரம்மசூத்திரத்தினுடைய உண்மையான அர்த்தம் சொல்லணுன்னா ஒரு நாள் ஆகும். இருந்தாலும் நேரத்தினுடைய அந்த காலத்தினுடைய அருமை தெரிஞ்சு நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்னொரு நாளைக்கு இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய பொருள், அதனுடைய விளக்கம், அங்கே போய் என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படிங்கிறதுல நம்ம இப்போ பேசினோம். ஆனால் அதனுடைய உண்மையான தத்துவம் என்ன, அது கோடா எழுத்தா பிரம்மாவனுடைய ரகசியமா அப்படிங்கிறதுல நிறைய பேசுவோம். இதையெல்லாம் கரெக்டு. நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி பிரம்மசூத்திரத்தை பற்றி பேசியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமே சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால சூரிய நமஸ்காரத்தை பற்றி பேசாமல் இருக்கோம். இருந்தாலும் நிறைய பேர் நீங்கள் என்ன கேட்குறீங்க, சூரிய நமஸ்காரத்தினுடைய உண்மையான தத்துவம், அதனுடைய ரகசியம் என்னன்னு நாளைக்கு மறக்காமல் 6 மணிக்கு ரெடியாக இருங்க. சூரிய நமஸ்காரத்தை பற்றி பேசுவோன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.